எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம், அதாவது துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, துலா ராசி சுக்கிரனுடைய ராசி. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னா பார்க்குறவன் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரன் திசை அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. சுக்கிரன் திசையில், அதாவது சுக்கிரனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பயுமே சாதிக்கணும், சம்பாதிக்கணும், மேலே வரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறதுலையே கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு துலா ராசிக்காரங்க தான். ஆனால் மற்ற ராசிக்காரங்க மாதிரி பெருசாக கமிட்மெண்ட்டெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. பார்ப்போம், நடக்கும், நல்லதாக நடக்கும், கடவுள் இருக்கிறாரு, நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம மனசை நாமளே தேர்த்திக்கக்கூடிய ராசியும் துலா ராசி தான். ஆனால் துலா ராசி அதிபதி பார்க்கும்போது யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யார் அப்படின்னா மேச ராசி தான். அந்த மேச ராசியில தான் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறையா கமிட்மெண்ட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா 19 நாளைக்கு ஒரு சூப்பராக உட்காந்துருப்பார். இந்த 19 நாளைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருந்தால், அதுக்காக நம்ம ஜாதகத்தில் நமக்கு சின்னதாக கமிட்மெண்ட் இருந்து நாம் பெருசாக கமிட்மெண்ட் வச்சுருந்தா நமக்கு செட் ஆகுமா? இல்லை. அதனால் நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாற்றங்களை உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? அது குறிப்பாக 19 தேதிக்குள்ளே கொடுத்துருவார். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போகிறாரு, தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு. ஏன்னா ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான், 8ஆம் இடத்துக்கே போகிறார். அப்போ 19ஆம் தேதிக்கு சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு போகும்போது இந்த உடல் உபாதிகளால், அதாவது இந்த வெயில் பிரச்சனைனால அவஸ்தைப்படுறவங்களுக்கு, அதாவது ஹீட்டு, ரெண்டாவது அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உஷ்ணம், அதாவது இந்த மாதிரி தோல் நோய் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டான்றது முடிஞ்ச வரைக்கும் உடல் உபாதிகள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஓரளவுக்கு இதுக்கு மேலே சில மாற்றங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாத ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை சுற்று போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வர மாதிரி, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வர மாதிரி. இந்த சங்கடமெல்லாம் இருந்ததை நம்ம உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏன் உங்களுக்கு நல்லா இதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா 4 காரணம் நான் சொல்லலாம். ஒன்று, 19ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்திலிருந்து நல்லது பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியோட இந்த உங்களுக்கு தமிழ் வருடம் முடியுது. 17ஆம் தேதியோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதம், அதாவது விசுவாவாச வருடம். 18ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பர்பவா வருடம் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணம் பார்த்தீங்கன்னா புது வருடத்தில் கால் அடி எடுத்து வைக்கிறீங்க. அதனால் புது வருடம் பிறக்கிறதுக்கும் சுக்கிரன் உங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும், அது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 20ஆம் தேதி அக்ஷய திதி வரக்கூடிய நாளில் உங்களால் முடிஞ்ச ஒரு கோல்டு ஒரு 1 கிராமாவது எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக புது வருஷம் பிறக்குது. ஏன்னா உங்களுக்கு 18ஆம் தேதியிலிருந்து புது வருஷம் தானே, 20ஆம் தேதி தானே அக்ஷய திதி பிறக்குது. அப்போ அந்த புது வருஷத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னென்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு சில மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறையா ஏற்றம் தாழ்வுகளெல்லாம் பார்த்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு 3 மாதமாக ரொம்ப கஷ்டம். அந்த 3 மாதமாக ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஏன் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அவர் வக்கரத்துக்கு போயிட்டார்.
அந்த வக்கரத்துக்கு போனதுனால என்னாச்சு அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வர வேண்டிய பைசா வரல, எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல, ரெண்டாவது தொழில் ரீதியாக குழப்பம், ஆட்கள் இல்லாமல், பணம் அது ரன்னிங் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல், பொதுவாக அதுக்கு நேரம் இல்லாமல், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் நிறைய கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்துருந்தாரு. அந்த மன அழுத்தமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே சரியாகும். ஏன்னா உங்களுக்கு குரு இயல்பு நிலைக்கு வந்துட்டார். குருவுடைய பார்வை 5, 7, 9 3 ராசி பார்க்கறாரு. அந்த 5ஆம் இடமா உங்கள் ராசி தான் குரு பார்க்குறாரு. அப்படி பார்க்குற நேரம் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் இல்லை, அடுத்தது வரக்கூடிய மே மாதமும் பாருங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மே, ஏன்னா ஜூன் 1 தான் குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நட்சத்திரத்தில் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பாக கொடுக்குறாரு. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு வழிவகுத்து கொடுக்குறாரு. ஒரு சில மாற்றத்தோடு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விதம் வேற. பழைய வருஷம் முடிஞ்சு புது வருஷம் பிறக்குது. ரெண்டாவது உங்கள் ராசியாதிபதி சொந்த வீட்டுக்கு போகிறாரு. குரு வந்து வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து மீண்டும் உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்க்கும்போது 5ல் இருக்கிறாரு. செவ்வாய் 5ல் இருக்கிறது வந்து பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரே நாள் தான் இருப்பார். 2ஆம் தேதி காலையில் நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நாளன்று வந்து பார்க்கும்போது அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டார் அப்படின்னா கட்டன்றது அந்த உடைய செவ்வாய் 5லிருந்து 6க்கு போயிடுவார். 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுயத்தொழிலுக்கு 10ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது துளாராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கு. சார் நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நான் மாத சம்பளத்தை சார் வாங்குறேன். மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வார சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது சம்பளம்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உழைப்பாளர்கள் சம்பளம் வாங்குறது வேற, உத்தியோகத்தில் இருந்து சம்பளம் வாங்குறது வேற. நான் சொல்றது உழைப்பாளர்கள் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் இருந்தால் அவரு இயல்பு நிலையில் இருக்கிறதுனால சனியுடைய பார்வையுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் கால் முன்ன வச்சு ஒரு விஷயத்தை பண்ண செய்யுங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக எட்டி பார்க்கறத நிறுத்திடுங்க. ஏன்னா ஆப்போசிட்டாக மாறிடும். உதவி செஞ்சால் கூட உபத்திரி வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் 5ல் இருக்கிறாரு. புதன் பகவான் 5ஆம் இடத்துல 11 நாள் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் வந்து அதாவது புதன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு இப்போ இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அதனால ஒரு சில மாற்றம் கொடுப்பாரு. ஆனால் 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் புதன் பகவான் வந்து நீச்சம் அடைகிறார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்பில் தடை ஏற்படும், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதாவது நம்ம வாய் தான் நமக்கு அந்த இடத்துல எதிரியாக நிற்கும். சரிங்களா? நல்லது பண்ணால் கூட பொல்லா பண்ணுற மாதிரி. ஏன்னா புதன் கெட்டு போயிட்டாருன்னா 2 விஷயம் கெட்டு போயிடும். படிப்பு கெட்டு போயிடும், மூளை வேலை செய்ய மாட்டார், குழப்பங்கள் அதிகமாகும், நிறைய பேசுவோம், கோவப்படுவோம், கத்துவோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி யோசிப்போம். ஏன்னா புதன் பகவான் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 20 நாள் வந்து மீனத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சிருப்பார். அந்த நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்க்கும்போது புதன் பகவான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. கோபம் பிடிவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த விசுவாவாச வருடத்தில் 17 நாட்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த 17ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி பிறக்கும்போது உங்களுக்கு சித்திரை 1 பிறந்துடும். சரிங்களா? அப்படி பிறக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். 17ஆம் தேதின்னு சொல்கிறது நான் சொல்கிறது அதாவது ஏப்ரல் மாதம் 17, ஏப்ரல் மாதம் 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து விசுவாவாச வருடம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பரபவ வருடம் பிறக்குது. அப்போ பரபவ வருடம் பிறக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். எது எப்படியோ துளாராசிக்கு தன்னுடைய குரு பார்வைப்பட்ட காலம் ஒரு அருமையாக இருக்கும்போது
அதை வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே இதுக்கு மேலே இந்த 2 மாதம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி.